ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக சிகப்பு அரிசியில் பூரண கொழுக்கட்டையும் இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு கொழுக்கட்டையும் நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை முதல்ல நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த சிகப்பரிசியை தண்ணியில் ஒரு 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அரிசியை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 ஹவருக்கு இந்த அரிசியை நல்லா ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த அரிசியை காய வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அரிசி நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு ஒரு துணியில் பரப்பி இந்த அரிசியை ஒரு 1 ஹவர் போல் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த அரிசியோட ஈரத்தன்மை எல்லாம் போகணும். ஒரு 1 ஹவருக்கு ஃபேன் காற்றுல காய வச்சா போதும். நல்லா பரப்பி விட்டுடலாம். இப்போ இந்த அரிசி நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது ஒரு ஜல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். மேலே இருக்க குருணையை திருப்பியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாவை நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். முதல்ல நான் இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். 2 கப் அளவுக்கு சிகப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை நம்ம இன்னும் வறுக்கலை. ஆனால் நம்ம வறுக்காமல் கடாயில் போட்டு வறுக்காமல் இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செய்யும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இந்த வேக வைக்கிற துணியை கூட ஈரம் பண்ணலை. அப்படியே நம்ம அரைச்ச மாவை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சா போதும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இட்லி பாத்திரத்தில் அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு நல்லா சூடேறி இருக்கும். இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஆற வச்சிடலாம். அது மாவு ஆறிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம சிறுபருப்பு தேங்காவை எல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சிறுபருப்பை வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்குங்க. கலர் நல்லா கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சிறுபருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த சிறுபருப்பை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவை வறுத்து போடுறதுனால 2-3 நாள் ஆனாலும் கொழுக்கட்டை கெடாமல் இருக்கும். அதனால தான் தேங்காய் வறுத்து சேர்க்குறோம். நம்ம அப்போவே செஞ்சு சாப்பிட்றது இருந்தால் தேங்காவை வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. தேங்காய் அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிகப்பரிசி மாவில் நம்ம வறுத்தெடுத்த சிறுபருப்பையும் தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடிச்சு வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவில் வெல்லம் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போது ஒரு 1/4 கப் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி தெளிச்சிட்டா கொழுக்கட்டை நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு புடி பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான். ரொம்ப அழுத்த வேண்டாம். லைட்டாக ஒரு புடி பிடிச்சி வச்சுருங்க. கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதே போல் நான் எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்துக்கிறேன்.
இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை அச்சு எடுத்திருக்கேன். இதுலேயும் மாவு சேர்த்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். மீதி இருக்க மாவு எல்லாத்துலேயும் நான் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா மாவுலேயும் கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இட்லி தட்டில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுருங்க. இட்லி தட்டில் ஃபுல்லாக இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா கொழுக்கட்டையும் இட்லி தட்டில் நான் வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, சிகப்பரிசியில் இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 4-5 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அடுத்து நம்ம சிகப்பரிசியில் பூரண கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா திருகி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நம்ம பொடிச்சு வச்சுருந்த 1/2 கப் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் இந்த வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கிறேன். வெல்லத்தில் சில நேரம் மண் தூசெல்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம வெல்லத்தை வடிகட்டி எடுக்கிறோம். இப்போ நான் வடிகட்டிட்டேன். இப்போ அதே கடாயில் நம்ம வடிகட்டின வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம திருகி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த வெள்ளை தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பூரணம் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம சிகப்பரிசி மாவை வறுத்தெடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சிகப்பரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா வறுத்தாச்சு. அடுத்து நம்ம மாவு பிசைகிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சிகப்பரிசி மாவில் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது தண்ணி சேருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணமும் நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம பூரண கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி கையிலேயே தட்டி எடுத்துக்கலாம். நம்ம மாவு சாஃப்டாக பிசைஞ்சாதான் இந்த மாதிரி தட்டி எடுக்க வரும். ரொம்ப ஹார்டாக இருந்தால் ஓரங்கள்லாம் வெடிப்பு விட ஆரம்பிச்சிரும். அதனால் தண்ணியை பார்த்து சேர்த்து மாவு பிசைஞ்சுக்குங்க. இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுக்கிறேன். பூரணம் வச்சுட்டு இந்த மாவை எல்லாத்தையும் சேர்த்து ரவுண்டாக உருண்டை பிடிச்சிருங்க. உருண்டை பிடிச்சிட்டு மேலே இருக்க மாவை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணி மோதக கொழுக்கட்டை ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இன்னொரு கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். அதுக்கும் நான் தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துட்டு அதுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா மெலிசாவே தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துட்டு அதுக்கு நடுவில் நான் கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கிறேன். பூரணம் வச்சுட்டு இந்த கவரை அப்படியே மூடிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஓரங்களை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க மாவை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கத்தி இல்லைன்னா கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அடுத்த கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு ஒன்று எடுத்திருக்கேன். அந்த அச்சுலேயே நம்ம பூர்ண கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த அச்சுக்குள்ளே வச்சு இந்த அச்சு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு பூர்ணம் எடுத்து இந்த அச்சுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூர்ண கொழுக்கட்டை அச்சுலேயும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் இன்னொரு மாடலில் கொழுக்கட்டை அச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம ஏற்கனவே பிளாஸ்டிக் கவரில் தட்டி எடுத்த மாதிரி அரிசி மாவை தட்டி எடுத்துக்குங்க. தட்டிட்டு இந்த மாதிரி மாவை கையில் எடுத்து இந்த அச்சில் வச்சுக்கலாம். இந்த அச்சை நல்லா கவர் பண்ணுற மாதிரி இந்த மாவை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூர்ணத்தை எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் அழுத்தி கொடுத்து இந்த ஓரங்களை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்த பூர்ண கொழுக்கட்டையும் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நான் அடுத்தடுத்த கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 2 ஷேப்பில் எல்லா பூர்ண கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு. நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூர்ண கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும், கொழுக்கட்டை நல்லா வெந்துடும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிகப்பரிசி பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்ச இனிப்பு கொழுக்கட்டையும் பூர்ண கொழுக்கட்டையும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.